இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட் ஆஃப் போனஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயர் வந்து அந்த கம்பெனியில வந்து ஆ நெட் ப்ராஃபிட் வரும் பார்த்தீங்களா? நெட் ப்ராஃபிட்ல வந்து ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட்ட எடுத்து வச்சுட்டு, அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து குடுக்குறது பேர் தான் வந்து போனஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து எக்ஸஸா வர்ற ஆ ப்ராஃபிட்ட வந்து செப்பரேட்டா வந்து ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட் எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சுட்டு அந்த அமௌண்ட்ட வந்து இது வந்து ப்ராஃபிட் ஷேரிங் மாரி தான் போனஸ்ங்கிறது. சரிங்களா? இது ப்ராஃபிட் ஷேரிங்னா வந்து அவங்களுக்கு வர லாபத்த வந்து எம்ப்ளாய்க்கு வந்து ஷேர் பண்ணி குடுக்குறது. இதுதான் வந்து போனஸ். இதுதான் போனஸ் ஆக்ட். ஓகேங்களா? இப்ப இது வந்து அப்ளிகபிலிட்டி அப்டின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இது கம்பெனி பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து பவர் யூஸ் பண்றாங்க அப்டின்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஓகேங்களா? வித்தவுட் பவர் அப்டின்னா, அது வந்து சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனி. இப்ப மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருந்தா 10 ஆர் மோர் எம்ப்ளாயீஸ் இருந்தாங்கன்னா, அந்த கம்பெனி வந்து போனஸ் ஆக்ட்க்கு வந்து அப்ளிகபிள். ஓகேவா? இப்ப வித்தவுட் பவர் அப்டின்னா வந்து சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனி. அது வந்து எல்லாமே சர்வீஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கவர் ஆயிரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டர்ஸ்லேருந்து, ஆஃபீஸ்லேருந்து, ஐடி கம்பெனி, ஆ இந்த மாரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து ஏதோ சர்வீஸ் ஓரியன்டட் என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ, எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட்ல கவர் ஆகும். இதோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 20 எம்ப்ளாயீஸ் இருக்கணும். பிலோ 20 எம்ப்ளாயீஸ் இருந்தாங்கன்னா, அவங்க எந்த ஆக்ட்லயுமே கவர் ஆக மாட்டாங்க. இந்த போனஸ் ஆக்ட் மட்டும் கிடையாது. உங்களுக்கு பிஎஃப், இஎஸ்ஐ, கிராஜுவிட்டி, போனஸு, இந்த லேபர் லா, ஃபேக்டரி லா எந்த ஆக்ட்லயுமே பார்த்தீங்கன்னா, இவங்க உள்ள வர மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கம்பெனியோடைய எலிஜிபிலிட்டின்னு இருக்கு. இந்த ஆக்ட் உள்ள வர்றதுக்கு கம்பெனிக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும். அந்த எலிஜிபிலிட்டி தான் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருந்தா 10 எம்ப்ளாயியும், சர்வீஸ் கம்பெனியா இருந்தா 20 எம்ப்ளாயீஸும் வந்து அவங்களோட அப்ளிகபிலிட்டி. இந்த ஆக்ட் உள்ள வர்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் உடைய பேசிக் சேலரி இருந்தும் பேசிக் பிளஸ் டிஏ இந்த சேலரில இருந்து தான் பார்த்தீங்கன்னா, போனஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து ஆ பிரைவேட் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா, டிஏங்கிறது ஒண்ணு இருக்காது. நார்மலா பார்த்தீங்கன்னா, பேசிக்கு, ஹெச்ஆர்ஏ, கன்வீனியன்ஸ் சொல்லி இந்த 3 ஸ்ட்ரக்சர் தான் பேசிக் ஸ்ட்ரக்சரா போடுவாங்க. சேலரி ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதுல வந்து பேசிக்கு மட்டும் வந்து போனஸ் கால்குலேஷன் எடுத்துக்கிடுவாங்க. ஓகேங்களா? அவங்க பேசிக் இந்த எவ்வளோ பெர்சன்டேஜ் போடுறாங்களோ, சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, ஆ 50% வந்து பேசிக் சேலரி வச்சிருப்பாங்க. சில கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஆ 30%, 40% வந்து டிஃபரண்ட் பெர்சன்டேஜ் வந்து போனஸ் வச்சிருப்பாங்க. அதுல சில ஆக்ட் இருக்கு. ஆ 30%க்கு மேல தான் வைக்கணும் அப்படின்னு. ஓகேங்களா? 30 டூ 50%க்குள்ள நீங்க வந்து உங்க பேசிக் சேலரிய வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு. அதே மாரி இந்த போனஸ்க்கு பார்த்தீங்கன்னா, போனஸ் உடைய மேக்ஸிமம் லிமிட் ₹7,000. ஓகேங்களா? ₹7,000. இந்த 7,000 தான் என்ன பண்ணுவாங்க, போனஸா குடுப்பாங்க. நீங்க நெறைய கம்பெனில பார்த்திருப்பீங்க. நான் எனக்கு வந்து 1 மந்த் போனஸ் வாங்கியிருக்கேன். 1 மந்த் சேலரியாவது எனக்கு போனஸா குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேலரி குடுப்பாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம ஒரு 10,000 20,000 சம்பளம் வாங்குறோம்னா, ஆ 1 மந்த் சேலரி வந்து போனஸ் குடுக்குறாங்க அப்படின்னு வரும். 1 மந்த் சேலரி போனஸ் குடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போனஸே பேசிக் சேலரி தான் கால்குலேட் பண்றோம். ஓகே. டோட்டல் சேலரி, கிராஸ் சேலரி வந்து கால்குலேட் பண்றது இல்ல. ஓகேங்களா? பேசிக் சேலரி வந்து கால்குலேட் பண்ணிட்டு, அந்த பேசிக் சேலரில இருந்து 8.33% தான் மினிமம் போனஸ். ஓகேங்களா? அவங்களுடைய பேசிக் சேலரி என்ன இருக்கோ, அந்த சேலரில இருந்து 8.33 மினிமம் போனஸ்க்கான கால்குலேஷன் அமௌண்ட். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 20% வந்து அப் டூ 20% வரைக்கும் நம்ம வந்து போனஸ் வந்து குடுக்கலாம். இது பேஸ்ட் ஆன் கம்பெனியுடைய ப்ராஃபிட்ட பேஸ் பண்ணியிருக்கோம். இதுல எவ்வளோ ப்ராஃபிட் வந்து அதிகமா வாங்குறாங்க, எவ்வளோ அச்சீவ் பண்ணிருக்காங்க, எவ்வளோ டர்ன் ஓவர் அதிகமா இருக்கு, எவ்வளோ சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து அலாட் பண்றாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 8.33 இல்லன்னா 20% அப்படிங்கிறத வந்து மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மேக்ஸிமம் போனஸ் அமௌண்ட் வந்து 7,000 போட்டிருக்காங்க இல்லைங்களா? அப்போ ஒரு டிஃபரன்ஸ் அமௌண்ட் இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் வந்து 20,000 சேலரி வாங்குறாரு. அப்ப என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு 20,000 வந்து சேலரி குடுத்துருக்காங்க. 20,000 வந்து போனஸ் குடுத்துருக்காங்க. 1 மாச சேலரி போனஸா குடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா உண்மை சேலரி போனஸ் குடுக்குறது இல்ல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ₹7,000 தான் போனஸா குடுப்பாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவ் அமௌண்ட்டா தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அது 2ம் ஒரே டைம்ல சேமா வந்து உங்களுக்கு டெபாசிட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போனஸ் இதுலயும் அச்சீவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா?
ஸோ இது வந்து எந்த ஆக்டுக்குள்ள வருது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965 வருது. இது தமிழ்நாடு ரூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா 1975 வந்து பேமெண்ட் ஆஃப் போனஸ் ரூல்ஸ் வருது. ஓகே, இது வந்து போனஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இது நார்மல் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ரிவார்டு, அடிஷனல் பேமெண்ட் இதெல்லாம் வந்து போனஸ் வந்து ரிபன்ஸ் கொடுப்பாங்க. மினிமம் வந்து 8.33 போனஸ் அமௌண்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து 20% வந்து ஃப்ரம் பேசிக் சேலரிலேருந்து. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கவர் ஆவாங்க. 20 ஆர் மோர் எந்த கம்பெனிஸும் இருக்காங்களோ அவங்க எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனியாக இருந்தால் 20+ எம்ப்ளாயிஸ் இருக்கணும். மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தால் 10+ எம்ப்ளாயிஸ் இருக்கணும். இருந்தால் ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் கவர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் எம்ப்ளாயிஸும் உள்ள கவர் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ்க்கு வந்து நாட் அப்ளிகபிள்னு சொல்லி சில பிளேஸ் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க, எல்ஐசி, மெர்சன் ஷிப்பிங்கு இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் போனஸ் ஆக்டுக்கு. இப்போ நம்ம கம்பெனியோடைய எலிஜிபிலிட்டி பார்த்துட்டோம். கம்பெனியோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10 ஆர் மோர் மேனுஃபேக்சரிங், 20 ஆர் மோர்ங்கிறது சர்வீஸும் பார்த்தோம். மேனுஃபேக்சரிங் இந்த எம்ப்ளாயருடைய எலிஜிபிலிட்டி. இப்போ எம்ப்ளாயிஸோடைய எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 21,000 சேலரி வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து போனஸ் வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? மோர் தென் 21,000 சேலரி வாங்குறாங்கன்னா இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் போனஸ். அவங்களுக்கு வந்து அந்த சேலரி என்ன கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்சென்டிவாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? 21,000 கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து போனஸ் வந்து கிடைக்கிறது. அதே மாதிரி அந்த போனஸ் வாங்குறதுக்கு மினிமம் வந்து அந்த இயர்ல ஃபினான்சியல் இயர்ல மினிமம் வந்து 1 மந்த் வேலை பார்த்துருக்கணும். 30 days கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அது 30 days கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் இந்த 2 தான் ஒரு எலிஜிபிலிட்டி. ஒன்று அந்த ஃபினான்சியல் இயர்ல குறைஞ்சபட்சம் 30 days கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அவருடைய சேலரி பிலோ 21,000 இருக்கணும். ஓகேங்களா? இது 2 மட்டும்தான் ஒரு எம்ப்ளாயிஸ் உடைய எலிஜிபிள் போனஸ் வாங்குறது. அதே மாதிரி வந்து இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஃப்ராடு, பிஹேவியர்ஸ், தெஃப்ட், இடிசி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண முடியும். உங்களுக்கு போனஸ் இல்லைன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட்டோட இந்த போனஸோடைய இந்த டைம் லிமிட்னு ஒன்று இருக்கு. அது எப்போ வந்து நம்ம போனஸ் அப்ளை பண்ணணும், எந்த டேட்டுக்குள்ள அந்த எம்ப்ளாய்க்கு நம்ம போனஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்ம போனஸ் எப்போ கால்குலேட் பண்ணுவாங்க, எப்போ வந்து அந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் வந்து இது பண்றாங்களோ, ஃபைனான்ஸ் பண்றாங்களோ அப்போதான் கம்பெனிக்கு தெரிய வரும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அதில் எவ்வளோ சர்ப்ளஸ் கொண்டு வரும் அப்படின்னு. ஓகேங்களா? அது எப்போ கால்குலேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபினான்சியல் இயர்ல ஏப்ரல் மாதம் வந்து என்ன பண்ணுவாங்க 31st எண்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் வந்திருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ வந்திருக்கு, ரெவன்யூ எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி நம்ம வந்து அங்கே கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ ஏப்ரல் மந்த்ல மட்டும்தான் நம்மளுக்கு சர்ப்ளஸ் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது வந்து கம்பெனிக்கே வந்து தெரியுது. அப்போ ஏப்ரல் மந்த்ல இருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 8 மந்த்துக்குள்ள. ஓகேங்களா? ஏப்ரல் மந்த்ல இருந்து 8 மந்த்துக்குள்ள என்ன பண்ணணும், நீங்க வந்து போனஸ் வந்து எம்ப்ளாய்க்கு வந்து நீங்க கொடுக்கணும் as per ஆக்ட் படி. ஓகேங்களா? இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஃபினான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போதான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ராஃபிட் ஒரு பேலன்ஸ் ஷீட்லாம் ஃபுல்லாக போட்டு எவ்வளோ சர்ப்ளஸ் அமௌண்ட்னு கால்குலேட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. அது பண்ணி முடிச்சுட்டு அந்த ஏப்ரல் மந்த்ல 8 மந்த் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் அண்ட் நவம்பர் பீரியட் வரும். ஓகேங்களா? as per ரூல்ஸ் படியும் 8 மந்த்துக்குள்ள போனஸ் கொடுக்கணும். அந்த 8வது மாதம் என்ன வருது பார்த்தீங்கன்னா தீபாவளி டைம் வரும். ஓகேங்களா? அக்டோபர் நவம்பர் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி டைம். அதனால என்ன பண்றாங்க, தீபாவளி அன்னைக்கு வந்து போனஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அவங்க தீபாவளி அன்னைக்கு போனஸ் கொடுக்கறதுனால வந்து நம்ம வந்து தீபாவளிக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகும் அதனால போனஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த மீனிங் கிடையாது. as per ஆக்ட் படி என்ன ஆகுதுன்னா ஏப்ரல் மாசத்துல இருந்து 8 மாசத்துக்குள்ள நம்ம போனஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. 8வது மாசம் எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் வருது. அப்போ எக்ஸாக்டா அந்த தீபாவளி டேட்ல வர்றதுனால வந்து அந்த குடுக்குற ரிலீஸ் பண்ற அமௌண்ட் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க as per ஆக்ட் படி. ஸோ இது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தது தான். இது வந்து மினிமம் போனஸ் வந்து 8.33 இருக்கணும் ஃப்ரம் சேலரியில் வந்து மேக்ஸிமம் வந்து 20%. அந்த கால்குலேஷன் சீலிங் லிமிட் பார்த்தீங்கன்னா 7,000 rupees வந்து போனஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
இது வந்து எம்ப்ளாயர்ஸோடைய ஸ்டாச்சுரி கம்பெனிஸ்க்கு வருது. நான் ஆல்ரெடி பேசுன மாதிரி பார்த்தீங்கன்னா வித்தின் 8 மந்த்துக்குள்ள அவர் என்ன பண்ணணும், ஏப்ரல் மாதத்துக்கு அப்ளை பண்ணணும். வித்தின் 8 மந்த்துக்குள்ள அவர் வந்து அந்த போனஸ் வந்து எம்ப்ளாய்க்கு ரிலீஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த போனஸுக்கு சில ஃபார்ம்ஸ் இருக்கு, ரிட்டர்ன்ஸ் இருக்கு, ஃபார்ம்ஸ் இருக்கு. அதெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணணும். ரிட்டர்ன்ஸ் நான் ஃபார்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில ரிஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபார்ம் ஏ, ஃபார்ம் பி, ஃபார்ம் சின்னு சொல்லிட்டு சில ரிஜிஸ்டர்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபார்ம் ஏ, பிசிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஃபர்தர் வந்து எண்டிங் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இதுல ஃபார்ம் டிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அனுவல் ரிட்டர்ன். ஓகேங்களா, அது எவரி என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பிப்ரவரி அன்னைக்கு அது வந்து அந்த பிப்ரவரி அன்னைக்கு என்ன பண்ணணும், ஈச் இயர் வந்து அந்த ஃபார்ம் டி வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து எங்க சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சர்வீஸ் கம்பெனியா இருந்தாங்கன்னா, சர்வீஸ் கம்பெனியா இருந்தா லேபர் ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ணுவாங்க அந்த ரிட்டர்னை. அவங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருந்தா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ்ல போய் சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது மேனுஃபேக்சரிங் கம்பெனினா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸும், சர்வீஸ் கம்பெனியா இருந்தா லேபர் ஆஃபீஸ்லயும் போயிட்டு சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து சில என்ன ரூல்ஸ் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த போனஸ் கம்பல்சரியா கொடுக்கணும். அவங்க லாஸ்ட்ல வந்தா மட்டும்தான் போனஸ் வந்து இந்த மாதிரி இந்த இயர் வந்து கம்பெனி லாஸ்ட்ல போயிடுச்சு, நோ ப்ராஃபிட் அப்படின்னா அவங்க வந்து போனஸ் கொடுக்க தேவையில்லை. ஆனா மினிமம் ப்ராஃபிட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும், மினிமம் வந்து 8.33 வந்து அவங்க போனஸா கொடுக்கணும். அவங்க ப்ராஃபிட்ல இருந்து 8.33 வந்து போனஸா கொடுப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து அவாய்ட் பண்ணா என்ன ஆகும்னா 6 மந்த் வந்து இது போடுவாங்க, இம்பர்சன் போடுவாங்க. ஃபைன் அமௌண்ட் வந்து 1000 பீஸ் போடுவாங்க. இல்லைன்னா போத் 2 பேர் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வர்றது. இது யாருக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ஓனரு, எம்டி, சிஇஓ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன். போனஸ் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு வர பெனால்ட்டிக்கும், அது வர வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ்க்கான வர ப்ராப்ளத்துக்கும் ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் பர்சன் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட எம்டி, சிஇஓ மட்டும்தான். ஓகே, இதுதான் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம். 7000 ருபீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சீலிங் லிமிட் வந்து 7000. ஸோ இது எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, இது வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் மட்டும் நான் வந்து சில கொஸ்டின்ஸ் மட்டும் மேஜராக கேட்குற கொஸ்டின் மட்டும் அதில் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா போனஸ்க்கு ஒரு கால்குலேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த அமௌண்ட் வந்து அந்த ஒர்க்கிங் டேஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, மினிமம் 30 டேஸ் வந்து ஒர்க் பண்ணால் அவங்க எலிஜிபிலிட்டி ஆயிடுறாங்க போனஸுக்கு. ஓகேங்களா, 30 டே ஒரு ஒரு ஃபினான்சியல் இயரில் 30 நாளைக்கு கம்மியாக வேலை பார்த்துருக்காங்கன்னா, டோட்டலி 20 டேஸ் 25 டேஸ் வேலை பார்த்துருக்காங்கன்னா அவங்களுக்கு போனஸ் நாட் எலிஜிபிள் அவங்க. ஓகேங்களா, 1 மந்த் கிராஸ் ஆகிட்டானாவே அவங்க எலிஜிபிள் போனஸ். அப்போ அந்த ஒரு மாதத்துக்கான போனஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து பெர் மந்த் பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, மொத்தம் வந்து 8 மாதம் வேலை பார்த்துருக்காருன்னா 8 மாதத்துக்கான போனஸ் அந்த ஃபினான்ஷியல் இயரில் 8 மாதம் வேலை பார்த்தா 8 மாதம் போனஸ், 6 மாதம் வேலை பார்த்தா 6 மாதத்துக்கான போனஸ் அப்படின்னு ஃபினான்ஷியல் இயரில் எத்தனை மாதம் வேலை பார்த்துருக்காரோ அத்தனை மாதத்துக்கான போனஸ் தான் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லாஸ் ஆஃபே வந்திருந்தா மட்டும்தான் அது போனஸ் லிமிட்டுக்குள்ள வராது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க சிஎல், எஸ்எல் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய லீவ் வச்சிருப்பாங்க, 40 நாள் 50 நாள் லீவ் வச்சிருப்பாங்க பிஎல். ஓகேங்களா, அந்த 50 டேஸ் லீவ் வந்து அவங்க எடுத்திருந்தாலும் அது வந்து ஒர்க்கிங் டே தான் கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு 50 டேஸ் லீவ் போட்டிருக்காங்க, அந்த பிஎல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேலரி போய் சேர்ந்துடும், ஃபுல் சேலரி வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்படி அவங்க லீவில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒர்க்கிங் டேவை கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டெம்பரவரி டிசபிள்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஏதாவது ஆக்சிடென்ட்ல ஏதாவது வந்து ஃப்ராக்சர் ஆகி மெடிக்கல் லீவ்ல இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒர்க்கிங் டேவை தான் கன்சிடர் பண்ண முடியும். போனஸ் வந்து அவங்க எலிஜிபிள் தான். ஓகேங்களா, ஸோ அவங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் கால்குலேட் பண்றது வந்து சில பேர் வந்து இதுல போயிருப்பாங்க, இந்த மெட்டர்னிட்டி லீவ்ல போயிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மெட்டர்னிட்டி லீவ்ல போயிருக்காங்க அப்படின்னா அந்த லீவ்ல போயிருக்கவங்களையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த லீவ்ல போயிருக்கவங்களே ஒரு 6 மாசம் 7 மாசம் லீவ்ல இருக்காங்க, மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்காங்க அப்படின்னா அந்த லீவ்ல இருக்கிற டேஸையும் நம்ம வந்து ஒர்க்கிங் டேவா கன்சிடர் பண்ணி அதுக்கு வந்து அவங்களுக்கு போனஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா,
ஸோ இது வந்து அக்கௌண்டிங் இயர் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரலில் வந்து இதுக்கான அக்கௌண்டிங்கு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி அவைலபிள் சர்ப்ளஸ் கால்குலேஷன் சொல்லி ஒன்று இருக்கு. ஓகேங்களா, எவ்வளோ அமௌண்ட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேங்களா, கிராஸ் ப்ராஃபிட் இருக்கும், அது டிடக்ஷன்ஸ்லாம் போக நெட் ப்ராஃபிட் இருக்கும். அந்த நெட் ப்ராஃபிட்ல வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து போனஸுக்கு சொல்லி அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இவங்களுக்கான எல்லா செலவுகளும் போக எக்ஸஸா வர்ற ப்ராஃபிட்டை வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட்டா அலாட் பண்ணுவாங்க. இது வந்து போனஸ்க்கான அமௌண்ட் அப்படின்னு. ஓகேங்களா, அது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட கிராஸ் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு 10 lakhs வச்சுக்கோங்க. ஒரு 10 lakhs வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த கிராஸ் ப்ராஃபிட்ல இவங்க வந்து சில டிடக்ஷன்ஸ் இருக்கும். அந்த கம்பெனியோட டிப்ரிசியேஷன் இருக்கும், டைரக்ட் டாக்ஸ் இருக்கும், அந்த ஜிஎஸ்டி கட்டியிருப்பாங்க, மற்ற அதர் டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டாக்ஸ், மற்ற டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படி எல்லா டாக்ஸும் கட்டுறாங்க கம்ப்ளீட்டா. ஓகேங்களா, இது வந்து டிப்ரிசியேஷன் 1 lakh, டைரக்ட் டாக்ஸ் ஒரு 2 lakhs, அதர் டாக்ஸ் 50 lakhs, 50,000. இது எல்லாம் பண்ணிட்டு டோட்டல் டிடக்ஷன்ஸ் வந்து 3,50,000. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிடுவாங்க. இந்த டிடக்ஷன்ஸை மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா நெட்டா இவர் கையில வச்சிருக்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா 6,50,000 பாத்தீங்கன்னா இவருக்கு எக்ஸஸா வந்த கம்பெனில எக்ஸஸா வந்த சர்ப்ளஸ் அமௌண்ட். இது எல்லா டிடக்ஷன்ஸ் எல்லாமே மைனஸ் பண்ண போக இது வந்து நெட் ப்ராஃபிட் சொல்லலாமா அத? ஓகேங்களா, இது வந்து நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த நெட் ப்ராஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 67% என்ன பண்ணுவாங்கன்னா அவைலபிள் சர்ப்ளஸா அதுல இருந்து எடுத்துக்கிடுவாங்க. இங்க அந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம வந்து போனஸ் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு. ஓகேங்களா, அப்படி 67% எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 4,35,000 வந்து உங்களுக்கு வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட்டாக நிற்கும். ஸோ இந்த அமௌண்ட்ல இருந்து தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, போனஸ் கால்குலேஷனுக்கு வந்து ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஸ்பிளிட் அப் பண்ணி ஒவ்வொருத்தரும் எத்தனை வந்திருக்காங்க கால்குலேட் பண்ணிட்டு ஸ்பிளிட் அப் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இவங்க சர்ப்ளஸ் அமௌண்ட் வர்றது வந்து போனஸாக கால்குலேட் பண்ணி வர்றது. ஸோ சில கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பிரைவேட் கம்பெனில பார்த்தீங்கன்னா டிஏங்கிறது வந்து வெரி ரேரா வந்து இருக்குது. எல்லா கம்பெனிஸும் டிஏங்கிறது இருக்கிறது இல்லை. பேசிக் சேலரி எல்லா கம்பெனிலுமே இருக்கும். பேசிக் வந்து போனஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது வந்து அவைலபிள் பேலன்ஸ் அலாக்கபிள் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி பார்த்ததுதான். இந்த 6 லட்சம் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 6 lakhs சம்திங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து அவைலபிள் அமௌண்ட். அலாக்கபிள் அமௌண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த 67% வந்து செப்பரேட் எடுத்து வச்சோம் பார்த்தீங்கன்னா போனஸுக்கு தெரியும், அது வந்து செப்பரேட்டா வந்து அலாக்கபிள் சர்ப்ளஸ் அர்த்தம். ஓகேங்களா, இது வந்து அவைலபிளா இருக்கிற ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட். ஓகே, அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்து போனஸ்க்காக நம்ம அலாட் பண்றோம் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அலாக்கபிள் சர்ப்ளஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதே மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த போனஸ் கால்குலேஷன் எவ்வளவு இதில் பண்றாங்க, பேசிக்ல பண்றாங்களா, கன்வீனியன்ஸ் வருமா, இல்ல சர்ப்ளஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க, எத்தனை மந்த்துக்குள்ள உங்களுக்கு வந்து போனஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ கால்குலேட் பண்ணணும், எந்த பீரியட் ஆஃப் டைம்ல கால்குலேட் பண்றாங்க, அதாவது இயர் எண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் பீரியடா இல்லைன்னா வந்து இந்த பீரியடா அந்த காலண்டர் பீரியடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து போனஸ் வந்து வரும். மினிமம் எத்தனை பெர்சன்டேஜ் போனஸ் வரும், மேக்ஸிமம் எத்தனை பெர்சன்டேஜ் போனஸ் போடுவாங்க கொடுக்கலாம். ஓகேங்களா, போனஸோட லிமிட் எவ்வளவு, 7,000, 8,000, 10,000, எவ்வளவு மேக்ஸிமம் லிமிட் வந்து போனஸ்க்கு வந்து பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போனஸ் சம்பந்தமா கேட்குற இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா, மினிமம் வந்து 8.33 சொன்ன மாதிரி மேக்ஸிமம் வந்து அப் டு 20% வரைக்கும் பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட் படி கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து இந்த 8.3 சொன்னேன் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் டு கவர்மெண்ட் ஃபார் ரெக்கவரி சர்டிஃபிகேட். ஓகேங்களா, இப்போ உங்க போனஸ் கொடுக்கல அப்படின்னா இவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செப்பரேட்டா வந்து நான் பெய்டு போனஸ் சொல்லி போட்டு அந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இது பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த அமௌண்ட் இருக்கு, நாங்கள் வந்து போனஸ் கொடுக்கல, இத்தனை எம்ப்ளாய்ஸ் இருந்தாங்க, சில எம்ப்ளாய்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ண முடியாம இருக்கலாம். ஓகேங்களா, கான்டாக்ட் பண்ண முடியாத எம்ப்ளாய்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் வந்து நான் பெய்டு போனஸ் லிஸ்ட்ல வந்து நீங்க ரிட்டர்ன்ல காட்டுவாங்க, இவ்வளவு அமௌண்ட் வந்து நாங்களால அமௌண்ட் எம்ப்ளாய்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு.
You got a new lead from Just Dial. ஓகே. இப்போ இது வரைக்கும் நீங்க ஏதோ பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வந்து எப்படி வந்து கால்குலேஷன் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த போனஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே ஃபைன். இப்போ இது தான் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் கால்குலேஷன் பண்றதுக்கான சீட்டு. ஓகேங்களா? இப்போ இது எப்படி கால்குலேட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து இது எம்ப்ளாயிஸோட ஐடி வந்துரும். நேமு, லொகேஷன், டேட் ஆஃப் ஜாயினிங்கு, டிபார்ட்மெண்ட்டு, டெஸ்டினேஷன் இதெல்லாம் காமனா வந்து போடுற அமௌண்ட். ஓகேங்களா? இப்போ இதுல அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா, இந்த போனஸ் வந்து கால்குலேட் பண்றோம். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாசத்துல இருந்து ஏப்ரல் மாசம் ஃபினான்ஷியல் இயர் போனஸ் ஸ்டார்ட் பண்ற டேட்டு, ஏப்ரல் மாசத்துல இருந்து அவருடைய சேலரி ஃபுல்லா ஒண்ணா நீங்க என்ட்ரி பண்ணணும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை சொல்லிட்டு எந்த இது டேட் வரைக்கும் அப் டு மார்ச் வரைக்கும். ஓகேங்களா? இப்போ இவருடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா 65,000 வந்து இவருடைய சம்பளமா இருக்கு. இது 12 மந்த் கால்குலேட் பண்ணும்போது ஏப்ரல் டு மார்ச் கால்குலேட் பண்றீங்க. அது பக்கத்துல இருந்து மந்த் வந்து கவுண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து மேக்ஸிமம் வந்து நான் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பேன். எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வர்றது மாதிரி வந்து ஃபார்முலாஸ் போட்டிருப்பேன் எல்லாத்தையுமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட் ஏங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி இது டோட்டல் கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போனஸ் கொடுக்குறதே வந்து எத்தனை மாதம் அவங்க வேலை பார்த்துருக்காங்க பேஸ் பண்ணி நம்ம போனஸ் கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூபதிலாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இவர் ஜாயினிங் டேட்டே டிசம்பர் தான் இருக்கு. அப்போ இவருடைய போனஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 மாதத்துக்கு தான் போனஸ் வரும். ஓகேங்களா? இப்படி சில பேர் வந்து மிடில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் சிவராமன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வந்திருக்காரு. இடையில ஒரு 4 மாசம் வரல, லீவ்ல இருக்காரு. அதுக்கப்புறம் ஜான்வரி திருப்பி கண்டினியூ ஆகிறாரு. அப்ப இவருடைய போனஸ் எப்பெல்லாம் கால்குலேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 8 மந்த்துக்கு. ஓகேங்களா? இப்படி கால்குலேட் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்றோம்னா, இங்க வந்து அவங்க வந்த மாசத்தை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். எத்தனை மாசம் வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிராஸ் சேலரி எடுக்கிறோம். ஓகேங்களா? அவங்களுடைய கிராஸ் சேலரி இந்த அமௌண்ட். இது வந்து அவங்களுடைய நம்பர் ஆஃப் மந்த் வந்து ஒர்க் பண்ற மந்த் 12 மந்த் ஒர்க் பண்றாங்க, 8 மந்த் ஒர்க் பண்றாங்க, அதை நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேங்களா? இதை நம்ம எடுத்துட்டு ஸோ இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இது நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம். இது டோட்டல் வந்து இங்கே போட்டிருக்கோம். டோட்டல் சேலரி அப்படின்னு. ஓகேங்களா? இவர் 65 வாங்கியிருக்காரு. 65 டோட்டல் பண்ணிட்டு இங்க டோட்டல் சேலரியா போட்டுறோம். இந்த அமௌண்ட் டோட்டல் வந்துருக்கு. இதுல இருந்து பேசிக் அமௌண்ட் கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? நம்ம போனஸுக்கு எவ்வளவு வரும், பேசிக் தான் போனஸ் வந்து கால்குலேட் பண்றோம் இல்லைங்களா? அதனால இது இவருடைய டோட்டல் சேலரி, இது அவருடைய பேசிக் சேலரி. பேசிக் சேலரி கூட எங்க இருக்கிறோம், டோட்டல் சேலரி வந்து 40%. இந்த கம்பெனியோட ரூல்ஸ் வந்து பேசிக் வந்து 45% எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருது, 12 மந்த்துக்கான டோட்டல் சேலரி கிடைச்சிருது. டோட்டல் சேலரியில இருந்து அவருடைய பேசிக் சேலரி கிடைச்சிருது. ஓகேங்களா? இந்த பேசிக் சேலரியில இருந்து நம்ம என்ன பண்றோம், 8.33 வந்து போனஸ் கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? 8.33 போனஸ் கால்குலேட் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் வருது, 65,644 வருது. நம்ம என்ன லிமிட் சொல்லியிருக்கோம், போனஸ் லிமிட் மேக்ஸிமம் வந்து போனஸ் லிமிட் 7,000 rupees தான். ஓகேங்களா? 7,000 rupeesக்கு அதிகமா போனா அவங்க போனஸ்க்கு வந்து நாட் அப்ளிகபிள். போனஸ் அவங்க கொடுக்க முடியாது. எது 7,000 rupees வரணும், அவருடைய பேசிக் சேலரியில இருந்து 8.33 அமௌண்ட் கால்குலேட் பண்ணும்போது வர்ற அமௌண்ட் மோர் தென் 7,000 rupees இருந்துச்சுன்னா இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் போனஸ். ஓகேங்களா? இப்போ இவருடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 65 வருது. அதனால தான் என்ன போட்டிருக்கோம், போனஸ் வந்து போடல வருது. ஓகேங்களா? பட் இங்க என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. இது வந்து கம்பெனி கொடுக்கறது. இந்த போனஸ் மட்டும்தான் இவர் வந்து என்ன பண்ண முடியும், போனஸ் கொடுத்தாலும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், கொடுக்கலன்னா ஏன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இது வந்து கவர்மெண்ட் ஆக்டுக்குள்ள வந்துருது. போனஸ் எத்தனை கொடுத்துருக்கீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறோம். ஆனா இன்சென்டிவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ரூல்ஸும் கிடையாது. அது கம்பெனியோட டிசிஷன் தான் இன்சென்டிவ்ங்கிறது. அதனால அவங்களா பார்த்து டிசைட் பண்ணி கொடுக்குற அமௌண்ட் தான் ஒன்று.
ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணிருக்காங்க, அவங்க டோட்டல் சேலரியிலேருந்து 12 கால்குலேட் பண்ணிட்டா 1 மந்த் சேலரி வந்துருது. அந்த 1 மந்த் சேலரியை வந்து அவருக்கு வந்து இன்சென்டிவா கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது இன்சென்டிவ்க்கான சேலரி. ஆனால் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கல அவங்க. இவங்க என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவ் அமௌண்ட் 30,000 தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து அந்த கம்பெனியோடைய ஹெச்ஆர் பாலிசி இது. ஓகேங்களா? இது வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் கிடையாது. இது வந்து அவங்க கம்பெனியோட பாலிசி. 1 மந்த் சேலரி 65,000 வருது. நாங்க 65,000 1 மந்த் போனஸா தர முடியாது. நாங்க என்ன தர முடியும்? 30,000 வந்து இன்சென்டிவா கொடுத்துறோம் உங்களுக்கு அப்படின்னு. இவங்களுக்கு போனஸ் நாட் அப்ளிகபிள். இன்சென்டிவ் வந்து 30,000 வந்து கவர்மெண்ட் இந்த கம்பெனி வந்து கொடுத்துறாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? கிளியரா? இது வந்து கம்பெனியோட பாலிசி தான். கவர்மெண்ட் நார்ம்ஸ் எதுவும் கிடையாது இன்சென்டிவ்க்கு. இப்ப இவர் எடுத்துக்கங்க. இந்த வெங்கடேஷ் பேர் எடுத்துக்கங்க. இவர் சேலரி எவ்வளவு வாங்குறாருன்னா 15,375 சேலரி வாங்குறாரு. ஓகேங்களா? இவர் 12 மந்த் வந்திருக்காரு. 12 மந்த் வந்திருக்காருன்னா இங்க 12 காமிச்சிருக்கோம். இப்ப இவருடைய டோட்டல் சேலரி எவ்வளவு வருது? 1,84,500 rupeesங்கிறது வந்து இவர் டோட்டல் சேலரி. இவருடைய பேசிக் சேலரி 83,025 பேசிக் சேலரி. ஓகேங்களா? இந்த 83,025 இருந்து 8.33 கால்குலேட் பண்ணோம்னா இதுதான் வந்து 6,916 இந்த அமௌண்ட் தான் வந்து போனஸா வருது 8.33. இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ரூல்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் 7,000 வரைக்கும் போனஸ் எடுத்துக்கலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? இது பிலோ 7,000 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிடலாங்க, இது டேரக்டா ரிலீஸ் பண்ணிடுறாங்க அவருக்கு. 6,916ங்கிறது இவருக்கு போனஸா கிடைக்கும். இப்ப இந்த பேலன்ஸ் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இவருடைய சம்பளம் 15,000 ரூபாய். 6,916 வந்து போனஸா கொடுத்துறோம். இந்த பேலன்ஸ் டிஃபரன்ஸ் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து இன்சென்டிவா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்படி இன்சென்டிவ் கொடுக்கும் மூலம் என்ன ஆகுதுன்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா அவருடைய 1 மந்த் சேலரி வந்துருது. இந்த 12,500 rupees வந்து கால்குலேட் பண்றாங்க. கால்குலேட் பண்ணிட்டு இந்த அமௌண்ட் வந்து 12,500 rupees வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க தீபாவளி அன்னைக்கு. கிளியருங்களா? இப்ப இவருக்கு என்ன போட்டிருக்காங்க, 450 தான் அவருக்கு போனஸ் அமௌண்ட் வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா இவர் 4 மாசம் வேலை பார்த்திருக்காரு. ஓகேங்களா? இந்த 4 மாசம் கூட்டி இப்போ டோட்டல் பண்ணீங்கன்னா 36,000. அது பேசிக் எடுத்தீங்கன்னா 16,000. 16,000 வந்து 8.33 கால்குலேட் பண்ணீங்கன்னா 1349 தான் வருது. ஓகேங்களா? இந்த 1349 என்ன ஆகுது, அது வந்து 4 மாசமா கால்குலேட் பண்றாங்க. இப்ப டோட்டல் 7,000ங்கிறது பாத்தீங்கன்னா 12 மந்த் வேலை பார்த்திருந்தாங்கன்னா, பட் இவர் எப்ப வேலை பார்த்திருக்காரு? 4 மந்த் வேலை பார்த்திருக்காரு. ஓகேங்களா? அப்ப 7,000 வந்து 12 மந்த்துக்கு 7,000. அப்ப 4 மந்த்துக்கு 450 வருது. ஓகேங்களா? சோ அந்த 450 தான் இங்க வந்து போனஸா குடுக்குறாங்க இங்க. ஓகேங்களா? இதுல நீங்க வந்து இந்த சீட் இருந்தாவே போதும். உங்களுக்கு வந்து இது வந்து ரெடி டு யூஸ் சீட் மாதிரி தான். இங்க நேம் மட்டும் மாத்திட்டு இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் மாத்திட்டு ஆட்டோமேட்டிக் நீங்க எடுத்துக்கலாம் வந்து இந்த சீட் அப்படியே. ஓகேங்களா? இப்படிதான் வந்து போனஸ் வந்து கால்குலேட் பண்றாங்க. இப்ப லேட்டா பார்த்தே வந்தீங்கன்னா, இந்த இவர் ஜாயின் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ஜாயின் பண்ணிருக்காரு. ஜூன் 23 ஜாயின் பண்ணிருக்காரு. சேலரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து 113 ஏன் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மந்த் ஒரு மிடில்ல ஜாயின் பண்ணிருக்கலாம். 20th மேல ஜாயின் பண்ணிருக்கலாம் அவரு. ஓகேங்களா? சோ இது வந்து ஏர்ன்டு கிராஸ் சேலரி மட்டும் தான் இதுல போட போறீங்க. டோட்டல் சேலரி போட மாட்டீங்க. டோட்டல் சேலரி போடக்கூடாது. ஒருத்தருக்கு 20,000 ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா, அந்த 20,000 இதுல போட மாட்டீங்க. ஓகேங்களா? அந்த மந்த்ல அவரு ஏர்ன்டு சேலரி எவ்வளவு வந்திருக்கு? அவர் 20 டேஸ் வேலை பார்த்திருக்காரா? 30 டேஸ் வேலை பார்த்திருக்காரா? எவ்வளவு சேலரி ஏர்ன் பண்ணியிருக்காரோ அந்த மந்த்ல, அந்த சேலரி மட்டும் தான் இதுல நீங்க போடுவீங்க. ஓகேங்களா? அந்த இப்ப இந்த மந்த் பார்த்தீங்கன்னா, இவருடையது 1133ன்னா அவங்க 20th ஜாயின் பண்ணிருப்பாங்க மேக்ஸிமம். ஓகேங்களா? இவங்களுடைய சம்பளம் என்னவா இருக்கு? இவங்களுடைய மேக்ஸிமம் சம்பளம் எவ்வளவு? சேலரி எவ்வளவு உங்களுக்கு? இதான் ஒரு மேக்ஸிமம் வாங்கியிருக்காங்க. 8,500 rupees தான் ஒரு சேலரியா இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஒரே மாசம் தான் வாங்கியிருக்காங்க. மத்த எல்லா மாசமும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கம்மியா சேலரி வாங்கியிருக்காங்க. ஏன்னா நெறைய லாஸ் ஆஃப் பே வந்திருக்கலாம். கம்மியா சேலரி வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா? சோ இத பேஸ் பண்ணி தான் இந்த போனஸ் வந்து கால்குலேட் பண்றாங்க. இப்ப இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமே 3 மாசம் ஒர்க் பண்ணிருக்காரு. இப்ப இதுல என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பினான்சியல் இயர் கால்குலேட் பண்றது ஏப்ரல் மாசத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? இப்ப மார்ச் 24 குளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாசம் என்னது? ஜூலை போய்க்கிட்டு இருக்கு இப்ப. ஓகேங்களா? இப்ப சில பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க.
இப்போ ஃபுல்லா வேலை பார்க்கல, இடையில மிடில்ல ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ கன்டினியூ பண்ணல. அப்ப அவங்கள எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இப்ப இந்த இதுல பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மார்ச் மந்த் வரைக்கும் வேலை பார்த்துருக்காங்க. இது ஒரே ஒரு மாசம் வேலை பார்த்துருக்காங்க வந்திருக்காங்க. அவர் ஜாயின் பண்ணதே மார்ச்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு 1 மாசம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, வரும் உங்களுக்கு இவர் 1 மாசம் ஃபுல்லா கன்டினியூ வேலை பார்த்துருக்காருன்னு பார்ப்பாங்க. 30 நாள் வேலை பார்த்துருக்காரான்னு. இவர் 30 டேஸ் வேலை பார்த்திருந்தா தான் இவருக்கு வந்து இந்த போனஸ் கிடைக்கும். அவர் 25 டேஸ், 27 டேஸ் வேலை பார்த்திருந்தாருன்னா, இவர் வந்து போனஸ் நாட் எலிஜிபிள் இந்த பீரியட்ல. ஓகேங்களா? இப்ப இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா 967 தான் இவருக்கு வந்திருக்கு இவருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இவர் ஃபுல் மந்த் சேலரி வந்து இந்த மந்த் வாங்கின அர்த்தம். மிடில்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. மார்ச் மாசத்துல. மிடில்ல தான் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர்ல ஏப்ரல் டூ மார்ச்ல இவரு 30 டேஸ் கம்ப்ளீட் பண்ணல. ஓகேங்களா? இந்த பீரியடுக்குள்ள இருக்காரு. மார்ச் மந்த்க்குள்ள இருக்காரு. ஆனா 30 நாள் கம்ப்ளீட் பண்ணல அவரு. அப்படி பண்ணலைங்கிற பட்சத்துல இவருக்கு வந்து போனஸ் கிடைக்காது. இது கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். ஆனா ஒரு போனஸ் குடுக்க முடியாது. ஏன்னா அவர் கால்குலேட் நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்கன்னா, பிலோ 30 இருந்துச்சுன்னா நம்ம குடுக்க முடியாது அவருக்கு. ஸோ அது வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாசத்துல இருந்து கன்டின்யூ பண்ணியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் வந்து செப்டம்பர் மாசம் ரிலீவ் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. செப்டம்பர் 23 ரிலீவ் ஆயிட்டாரு. ரிலீவ் ஆயிட்டாரு அப்படின்னா, அவருக்கு போனஸ் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த பீரியட்ல செப்டம்பர் ரிலீவ் ஆயிட்டாரு. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம போனஸ் குடுக்கும்போது, இப்ப ஒரு வேலை இல்ல. அவருக்கு வொர்க்கிங் பிரச்சனை கிடையாது அவரு. ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணி 6 மாசம் ஆச்சு அவரு. ஓகேங்களா? இருந்தாலும் அந்த பீரியட்ல அவர் வேலை பார்த்திருக்காரு பார்த்தீங்களா? இந்த பீரியட் என்ன ஆகுது? ஏப்ரல் 23ல இருந்து மார்ச் 24 இதுதான் வந்து பினான்சியல் இயர்க்கான போனஸ்க்கான பீரியடா கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த பீரியட்ல அவர் ஒரு 2 மாசம் வேலை பார்த்திருக்காருன்னு வச்சுக்கங்க. ஏப்ரல், மே, ஜூன் 3 மாசம் வேலை பார்த்திருக்காருன்னா, அதுக்கப்புறம் ஜூலை மாசம் ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணாலும் இந்த கால்குலேட் பண்ண அமௌண்ட்ட வந்து அவரோட அக்கவுண்ட் என்ன பண்ணுவாங்க? டெபாசிட் பண்ணிருவாங்க. ஏன்னா இருக்கிற கரண்ட் இல்ல வேலை பார்த்துட்டு எம்ப்ளாய்க்கு தான் போனஸ் குடுக்கணும் அவசியம் இது கிடையாது. அந்த பினான்சியல் பீரியட்ல யார் யாரெல்லாம் வேலை பார்த்து ரிசைன் பண்ணி போயிருக்காங்களோ, அந்த ரிசைன் பண்ண போனவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? போனஸ் வந்து அவங்க அக்கவுண்ட்ல இருந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் ரூல்ஸ். இப்ப சில கம்பெனிஸ்ல என்ன பண்றாங்கன்னா, அப்படி பண்ணாம என்ன பண்றாங்க? வேலை பார்க்குற எம்ப்ளாய்ஸ்க்கு குடுப்போம். எதுக்கு ரிசைன் பண்ண போன எம்ப்ளாய்ஸ்க்கு போனஸ் குடுக்கணும்? அவங்க நம்ம கம்பெனி விட்டு போய் 4 மாசம், 5 மாசம் ஆச்சு. அவங்கள யார் கூப்பிட்டு கால் பண்ணி கூப்பிட்டு அவங்க வந்து போனஸ் குடுக்க முடியும்னு சொல்லி நெறைய கம்பெனி அவாய்ட் பண்றாங்க. அப்படி அவாய்ட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து பெனால்டி எல்லாமே கட்டுற மாரி இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? அந்த அவாய்ட் பண்றது தான் என்ன வருது பார்த்தீங்கன்னா, நான் பெய்டுன்னு சொல்லி லிஸ்ட்ல வந்துருது. இவங்களுக்கெல்லாம் போனஸ் குடுக்காம இருக்கீங்க அப்படின்னு. அப்ப உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வரும்போது, இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிப்போர்ட் காட்டுவோம். இந்த எம்ப்ளாய்ஸ் வந்து நம்ம போனஸ் குடுத்துருக்கோம் அப்படின்னு. அப்படி காட்டும்போது, இவங்களுக்கு ஏன் குடுக்கலன்னு சொல்லி கொஸ்டின் வரும். அப்ப நம்ம எம்ப்ளாயி என்ன சொல்லுவாரு? அவங்க ரிசைன் பண்ணி போயிட்டாங்க சார். ரிசைன் பண்ண நாங்க குடுக்குறது இல்ல. ஸ்டாப் பண்ணிட்டோம். அதனால இப்ப நாங்க போனஸ் குடுக்கும்போது, எத்தன எம்ப்ளாயீஸ் வந்து ஆக்டிவா இருக்காங்களோ, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும் போனஸ் குடுத்துடுறோம். நாங்க போனஸ் குடுக்குற டேட்ல யாரெல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்களோ, அவங்களுக்கு நாங்க போனஸ் குடுக்குறது இல்ல. அப்படிதான் வந்து சில எம்ப்ளாயீஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த பினான்சியல் பீரியட்ல யார் யாரெல்லாம் ஆல்ரெடி வேலை பார்த்திருந்தாங்களோ, அவங்க 1 மாசம் வேலை பார்த்திருந்தாலும், அந்த 1 மாசத்துக்கான போனஸ் வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்க அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிறணும். ஓகேங்களா? இதுதான் வந்து போனஸ் ஆக்டோடைய ரூல்ஸ். இப்ப இது கிளியரா புரியுது இல்லையா? இதோட என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுல என்னென்ன சில ஃபார்ம்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். ஃபார்ம் ஏ, பி, சின்னு சொல்லி சில ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது என்னென்ன ஃபார்ம்ஸ்ங்கிறத நம்ம வந்து ஓரளவு பார்ப்போம். ஸோ இந்த இது எல்லாமே வந்து ஃபார்ம்ஸ். ஃபார்ம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 4 ஃபார்ம் மெயின்டெயின் பண்ற மாரி இருக்கும். ஃபார்ம் ஏ, பி, சி, டி அப்படின்னு. ஏங்கிறது பார்த்தீங்கன்னா மஸ்டர் ரோல். ஓகேங்களா? இது வந்து புதுசா கன்டென்ட்டா இருக்கு. சீரியல் நம்பர்ன்னு. இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்க ரிஜிஸ்டர்ஸ் மாரி மெயின்டெயின் பண்ணணும். ஒண்ணு இது வந்து எக்ஸல் சீட்ல ரிஜிஸ்டரா மெயின்டெயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா, டைரக்ட்டா வந்து நீங்க கடையில பார்த்தீங்கன்னா, இந்த லீகல் புக்ஸ் விக்கிற கடையில பார்த்தீங்கன்னா, போனஸ்க்கான ரிஜிஸ்டர்ஸ் குடுங்க, ஃபார்ம் குடுங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு இது குடுத்துருவாங்க. ரிஜிஸ்டர் குடுத்துருவாங்க. ஓகேங்களா? நீங்க அதில மெயின்டெயின் பண்ணலாம். எம்ப்ளாயீஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்காங்க அப்படின்னா, நீங்க மேனுவலா எழுதிக்கலாம். கையில எழுதிக்கலாம் நீங்க. இந்த ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்காங்க, 50 பேர், 100 பேர் வேலை பார்க்குற கம்பெனிஸ்ன்னா, நீங்க என்ன பண்ணலாம், அந்த ரிஜிஸ்டர்ஸ் அப்படியே ஃபார்மட்ட எக்ஸல்ல கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு, நீங்க வந்து எக்ஸல்ல மெயின்டெயின் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க எக்ஸல்ல மெயின்டெயின் பண்ணாலும், உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கன்னா, அத நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து, நீங்க ஃபோல்டர்ல போட்டு,
நீங்க ஹார்ட் காப்பியாவது நீங்க காட்டணும். ஓகேங்களா? நீங்க சாஃப்ட் காப்பியா வந்து நீங்க எக்ஸல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. உங்களுடைய மேனுவல் வந்து உங்களுக்கு என்ட்ரி பண்ற பர்பஸ்க்காக மட்டும் என்ன பண்றீங்கன்னா சாஃப்ட் காப்பியா மாத்தி வச்சுக்கிறீங்க. இங்க இருக்கிற எல்லாமே ஒரு காலம்ஸ் வரணும். இந்த நேம் ஆஃப் த உமன், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட், நெட்ஸ் ஆஃப் ஒர்க், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலம்ஸ் வர்றது. ஓகேங்களா? எந்த மந்த், நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்டு, நம்பர் ஆஃப் டேஸ் லேட் அவுட், இது எல்லாமே வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் அமௌண்ட் விச் போனஸ் பெய்டு, இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணுவீங்க. இது வந்து ஃபார்ம் ஏ, இது பேர் மஸ்டர் ரோடு. அடுத்து ஃபார்ம் பி இருக்கு. இந்த ஃபார்ம் பி பார்த்தீங்கன்னா இது இருக்கும், செட் ஆன் செட் ஆஃப் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அலாகபிள் சர்க்கிள்ஸ் அண்டர் செக்ஷன்ல இதுல வந்து எவ்வளவு அந்த அக்கௌண்டிங் இயர்ல வந்து எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்துச்சு, அந்த கிராஸ் ப்ராஃபிட்ல வந்து எவ்வளவு டிடக்ஷன்ஸ் போயிருந்தது, எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம சர்ப்ளஸா அலாட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? டோட்டல் வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து சர்ப்ளஸா வந்து பண்ணியிருந்தோம். அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்ல வந்து எவ்வளவு பேமெண்ட் வந்து நம்ம போனஸ் 8.33 கொடுத்துருந்தோம். 8.33 கொடுத்தோமா, 20% கொடுத்தோமா அப்படிங்கிறது வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? எவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சு, அதுல எவ்வளவு வந்து சர்ப்ளஸ் அலாட், எக்ஸஸ் சர்ப்ளஸ் அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் இருந்தது, சர்ப்ளஸ் அமௌண்ட்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து போனஸ் அலாட் பண்ணீங்க, அந்த போனஸ் அலாட் பண்ண அமௌண்ட்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் நீங்க பேமெண்ட் கொடுத்தீங்க எம்ப்ளாய்க்கு, இது எல்லாமே கரெக்டா வந்து என்ட்ரி பண்றது தான் ஃபார்ம் பி. ஓகேங்களா? அடுத்து ஃபார்ம் சி. ஸோ இந்த ஃபார்ம் சி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது மாதிரி போனஸ் பெய்ட் டு த எம்ப்ளாயி ஃபார் த அக்கௌண்ட் இயர் அண்ட் ஆஃப் இது கூட அந்த இப்போ இந்த ஃபினான்ஸ் இயரை கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஸ் இயர் டேட்டா போட்டுட்டு இதெல்லாம் வந்து கண்டினியூ வரும் பார்த்தீங்களா, 1 to 3 போட்டிருக்கீங்களா, 1 8 வரைக்கும் வந்திருக்கு. அப்புறம் வந்து 9 10 வந்திருக்கு இல்லைங்களா, 6ன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காலமாக இருக்கும். இது ஃபுல்லாக மேலே வந்து ஒரே காலம் 8ல இருந்து அப்புறம் 9 கண்டினியூ ஆகும். ஓகேவா? இது நேம் ஆஃப் எம்ப்ளாயி, ஃபாதர் நேமோ, இஸ் கம்ப்ளீட்டட் 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கம்ப்ளீட், அதாவது 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டாங்களா, டிஸ்கினேஷன், நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க்குடு அந்த ஃபினான்சியல் பீரியட்ல. ஓகேங்களா? போனஸ் பெய்டு, அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் டிடெக்ட் பண்ணுறது, மற்ற ஏதாவது லாஸஸ் தான் டிடெக்ட் பண்ணுறதுக்கு, டோட்டல் டிடக்ஷன்ஸு, நெட் அமௌண்ட் பேயபிள், ஓகே, அமௌண்ட் ஆக்சுவல் பெய்டு, இது எல்லாமே போட்டுட்டு அந்த எம்ப்ளாய்க்கு தான் சைன் வாங்குவாங்க. ஓகே, இந்த ரிஜிஸ்டர்ஸ் வந்து நீங்க சைன் வாங்கிக்கணும். நீங்க சைன் வாங்கினாதான் நீங்க அவருக்கு எம்ப்ளாய்க்கு வந்து போனஸ் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க போனஸ் கொடுத்ததுக்கு ஒரு வேலிட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்டர்ல சைன் வாங்குறது மட்டும்தான். ஓகேங்களா? இன்ஸ்பெக்டர் யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் சி ரிஜிஸ்டர்ஸ் தான் கேட்பாங்க. இது வந்து நீங்க ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு யார் யாருக்கெல்லாம் போனஸ் கொடுத்துருக்கீங்களோ நீங்க இப்பெல்லாம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் போனஸ்க்கு. ஓகேங்களா? நீங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இந்த ஃபார்ம்ல வந்து நீங்க மேனுவலா ஃபுல்லா எல்லா எம்ப்ளாய்ஸ் நேம் எழுதி, நேம், ஃபாதர் நேம் எல்லாத்தையும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா எழுதி எவ்வளவு போனஸ் கொடுத்துருக்கீங்கன்னு நோட் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து அந்த எம்ப்ளாய்க்கு வந்து இந்த போட்டுருவாங்க, டேட் ஆன் விச் பெய்டு, எந்த மந்த் பேமெண்ட் பண்ணீங்க, இதுவும் முக்கியம். அது கால்குலேட் பண்ண டேட்ல இருந்து 8 மந்த்துக்குள்ள பேமெண்ட் பண்ணிருக்குமா அப்படிங்கிறது வந்து இதுல மென்ஷன் பண்ணணும். பண்ணிட்டு லாஸ்ட்டா வந்து சிக்னேச்சர், அந்த எம்ப்ளாய்ஸோட சிக்னேச்சர் வந்து நீங்க இங்க என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாய்கிட்டையும் நீங்க மேனுவலா கொண்டு போய் ரிஜிஸ்டர்ஸ் காமிச்சு நீங்க சைன் வாங்கிருக்கோம். ஓகேங்களா? இப்ப நீங்க யாரையெல்லாம் சைன் வாங்காம விட்டீங்களோ அது எல்லாமே வந்து நீங்க போனஸ் கொடுக்கலன்னு மீனிங்ல வந்துடும். நீங்க சைன் இல்ல, நீங்க போனஸ் மேபி நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அதுக்கான நீங்க கொரிஸ்லாம் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும், ஏன் போனஸ் கொடுக்கல அப்படின்னு. அதனால நீங்க போனஸ் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் டைரக்டா வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு சைன் வாங்கிடுங்க. இது வந்து ஃபார்ம் சி. இந்த ரிஜிஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க உங்க ஆஃபீஸ்க்குள்ள மெயின்டைன் பண்ற ரிஜிஸ்டர். ஓகேங்களா? ஆனா ஃபார்ம் டிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன். ஓகே, ரிஜிஸ்டருங்கிறது வேற, ரிட்டர்ன்ஸுங்கிறது வேற. ரிஜிஸ்டருங்கிறது நீங்க கம்பெனில மெயின்டைன் பண்ற ரெக்கார்டு. ரிட்டர்ன்ஸுங்கிறது வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்க கொடுக்குற ரிட்டர்ன் இது. ஓகேங்களா? ஆனுவல் ரிட்டர்ன், ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவீங்க, அது ரிப்போர்ட் அது. அதுதான் ஃபார்ம் டி. இந்த ஃபார்ம் டில பார்த்தீங்கன்னா இது வந்து ரிட்டர்னை ஃபைல் பண்ணுவீங்க. இது பேர் வந்து அனுவல் ரிட்டர்னு. இந்த ரிட்டர்ன்ஸ்ல பார்த்தீங்கன்னா போனஸ் பெய்ட் டு எம்ப்ளாயி ஃபார் அக்கௌண்டிங் இயர் போடுவீங்க, நேம் ஆஃப் இண்டஸ்ட்ரி, நேம் ஆஃப் எம்ப்ளாயரு, டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் நம்பர் இருக்காங்க,
நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் பெனிஃபிட் பை த போனஸ் பேமெண்ட். ஏன்னா எல்லா எம்ப்ளாய்க்குமே போனஸ் அதாவது டோட்டல் எம்ப்ளாய்ஸ் காமிப்போம். மொத்தம் வந்து 200 எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க காட்டுவோம். ஆனால் 200 எம்ப்ளாய்க்கு போனஸ் கொடுத்துருக்கோமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நியூ ஜாயின் பண்ணிருக்கலாம், சில பேர் அந்த ஃபினான்ஸ் இயருக்கு உள்ள இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஃபினான்ஸ் இயர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மார்ச் தான் கால்குலேட் பண்ணுறோம். மார்ச்சுக்கு அப்புறம் ஜாயின் பண்ண எம்ப்ளாய்ஸ் என்ன பண்ணுவீங்க? மார்ச்சுக்கு அப்புறம் எம்ப்ளாய் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அடுத்த ஃபினான்ஸ் இயர் தான் அவங்களுக்கு போனஸ் கிடைக்கும். இந்த ஃபினான்ஸ் இயர் கிடைக்காது உங்களுக்கு. ஓகேடா? ஆனால் டோட்டல் எம்ப்ளாய்ஸ் தான் அவங்க காட்டுவீங்க. டோட்டல் 200 எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க. ஆனால் லாஸ்ட் இயர்ல போனஸ் எலிஜிபிள் ஆன எம்ப்ளாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 எம்ப்ளாய்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுதான் இங்க நீங்க மென்ஷன் பண்ணணும். நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்ஸ் பிரிண்ட் பை த போனஸ்ங்கிறதுல. அது கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் பேயபிள், எவ்வளோ அமௌண்ட் செட்டில் பண்ணீங்க, ஓகே, பெர்சன்டேஜ் ஆஃப் போனஸ் டிக்ளேர் டு பி பெய்டு, எத்தனை பெர்சன்டேஜ் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, 8.33யா 10ஆ 20யா அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் போனஸ் ஆக்சுவலி பெய்டு, எந்த டேட்ல பேமெண்ட் பண்ணீங்க, எல்லா எம்ப்ளாய்ஸ்க்கும் பேமெண்ட் பண்ணீங்களா, ஏதாவது நான் பேமெண்ட் இருக்கா, ஓகேங்களா? ரிமார்க்ஸ் போட்டு இது வந்து எம்ப்ளாயோடைய சீல் சைன் போட்டு இது வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் வந்து இப்போ அக்டோபர் மாதம் நீங்கள் போனஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர்ஸ் எல்லாம் சைன் வாங்கிடுவீங்க. ஓகேங்களா? வாங்கின பிறகு அடுத்த 2-3 மந்த்துக்குள்ள இந்த ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணிடுவீங்க. இது மேக்ஸிமம் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துக்குள்ள நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிடணும் இந்த ரிட்டர்னை. ஸோ இதுதான் வந்து போனஸ். இப்போ இந்த என்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா போனஸோட ஆக்ட் என்னென்னு பார்த்துருக்கோம், எம்ப்ளாயோட எலிஜிபிலிட்டி என்ன பார்த்துருக்கோம், எம்ப்ளாய்ஸோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்துருக்கோம், அது எப்படி சர்ப்ளஸ் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அந்த கால்குலேஷன் சீட்லேயும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த கால்குலேஷன் வந்து 2 மந்த் கால்குலேட் பண்ணி 8.33 போட்டு அந்த கால்குலேஷன் சீட் எப்படி வந்து இது கெட்ஸாக ரெடி பண்ணுறது, இந்த சீட் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி என்னென்ன ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறோம், ஃபார்ம் ஏ பி சிக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க, அது போனஸ் கொடுக்காம விட்டாங்கன்னா என்ன பெனால்ட்டி வருது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு கிளாஸில் பார்த்தோம். இதில் யாருக்கா டவுட் இருக்கா? ஸோ இந்த கிளாஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து டவுட் கேட்கலாம். ஓகே ஃபைன், யாருக்கும் டவுட் இல்லை. இது தாண்டி இப்போ வந்து இந்த கிளாஸ் தான் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. வேற ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா அந்த இதில்? ஓகேங்களா? இப்போ நீங்கள் கெட்ஸா சில பேர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ வந்து நம்ம குரூப்பில் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணியிருப்பீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஜென்ரல் கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறோம் சார், இந்த மாதிரி இன்டர்வியூ போகிறோம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு விட்டுறலாம். இல்லைன்னா வந்து ஃபர்தராக வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இப்போ நீங்கள் டாபிக் எடுத்துருக்கீங்க, போனஸ் எடுத்துருக்கோம். ஃபர்தராக வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவிட்டி போகும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வந்து அடுத்த கிளாஸ் வந்துட்டே இருக்கும். வீட்டில் வந்து கிளாஸஸ் வரும் உங்களுக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு செஷன் போடுங்க, ஒரு ஒர்க் ஷாப் ரன் பண்ணுங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இங்கே சஜஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம குரூப்லேயே வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணலாம், போடலாம். நீங்கள் எனக்கு இந்த மாதிரி டாபிக் நீங்கள் வந்து ஒரு கிளாஸஸ் வந்து எடுங்க அப்படின்னு. ஓகேங்களா? வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு உங்களுக்கு, டவுட் இருக்கு? இந்த கிளாஸ் எப்படி போட முயற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த கிளாஸ் உங்களுக்கு? இப்போ நீங்கள் எல்லாமே வந்து ஃப்ரெஷர்ஸா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா, ஃப்ரெஷர்ஸா எல்லாமே எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க, உங்களை பற்றி வந்து மெசேஜ் போடுங்க. உங்களுடைய வேலை ஒர்க் ஜாப் சொல்றீங்கன்னா ஃப்ரெஷர்னு போடுங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னா 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னு போடுங்க. ஓகே ஃபைன். வேற ஏதாவது டவுட் இல்லையா உங்களுக்கு? கிளாஸ் போஸ்ட் பண்ணிடலாமா?
ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகேங்க. நான் இது பண்றேன், ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.